As I said, many Christians today say, why should we know about the feast of the Lord? Why should we celebrate it? நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து நாம ஏன் தெரிந்து கொள்ளணும், நாம ஏன் அதை கொண்டாடணும்? That's the feast of the Jews. அது யூதர்களுடைய பண்டிகைகள் தானே. Why should we go back to the law? ஏன் நாம நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பி போகணும்? That is why Paul fought, no, that we must not be under the law, we must be under grace. அதுக்காக தானே பவுல் சண்டை போட்டாரு, நாம நியாயப்பிரமாணத்தின் கீழ இருக்க கூடாது, கிருபையின் கீழ இருக்கணும்னு சொன்னாரு. Now this is the deception in Christianity. இதுதான் கிறிஸ்துவத்தில் இருக்கிற வஞ்சகம். We are not the cult group here who are telling all of us, or that you must get back to the law. திருப்பி நியாயப்பிரமாணத்துக்கு போங்க அப்படினு சொல்ற ஒரு கள்ள குரூப் நம்ம கிடையாது. Right? We are not like that. நாம அப்படி கிடையாது. We want to know, to learn and to practice that which is of the truth. எது சத்தியமா இருக்கிறதோ அதை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ வேண்டும். If we have been celebrating Christmas and Easter for so many years and generations, right, when it is so blatant that it is all wrong, we have been doing that. Why can't we get back now to the truth? நாம பல வருடங்களாக சம்பந்தமே இல்லாம செய்யக்கூடாத கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற அத்தனை பண்டிகைகளை நம்ம கொண்டாடி இருக்கும் பொழுது நாம ஏன் உண்மையான சத்தியத்துக்குள்ளாக நம்ம போகக்கூடாது? Now this is the time that we unlearn certain things, we learn certain new things and then set ourselves right before God. சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடணும், மறந்துடணும். unlearn, opposite. Now you learn new things, இப்போ நீங்க புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், but you practice them in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை பின்பற்ற வேண்டும். So as I said earlier, now people say these are of the Jews. இப்பயும் பாத்தீங்கன்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் யூதர்களுடையதுன்னு சொல்லுவாங்க. So the feast of Passover was given to Israelites. பஸ்கா பண்டிகை இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. But who fulfilled it in reality? உண்மையிலேயே பார்த்தா அதை யார் நிறைவேற்றினார்கள்? Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றினார். He was our Passover lamb. அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. Are we not worshiping Jesus today? இயேசு கிறிஸ்துவை நாம இன்னைக்கு ஆராதிக்கலையா? We have Jesus because of what these Jewish people were teaching all of these so many years. இவ்வளவு வருட காலமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பத்தி யூதர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நம்ம இப்போ தெரிய நம்ம பின்பற்றி கொண்டிட்டு இருக்கோம். What if Thomas, what if these apostles never came to India? Where would we be if they thought we shouldn't be going to the Gentiles? அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இந்தியாவுல வராம இருந்திருந்தா நாம எங்கே செஞ்சிருப்போம்? Did they say, oh, it is only for us, we shouldn't be going and evangelizing the Gentiles? No. When they have done that, why are we now saying it is of the Jews? யூதர்கள் அவர்கள் இது எங்களுக்கு மட்டும்தான் சொல்லி அவங்க அதே இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு வராமல் இருந்திருந்தோம்னா இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருப்போமா? அப்படி அவர்கள் வந்திருக்கும் போது நாம ஏன் அது யூதர்கள்னு சொல்லி நம்ம அவங்கள தள்ளி வைக்கிறோம்? So the work of the cross on Calvary, it goes beyond Israel. சிலுவை மரணம் என்பது அது இஸ்ரவேலை தாண்டி நமக்கும் இருக்கிறது. The feast of unleavened bread, it goes beyond Israel, and we believe that Jesus was sinless, which is a basic doctrine of the church. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இஸ்ரவேலை தாண்டி நம்மிடத்திலும் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து என்பது இன்றைக்கும் அது உபதேசம் இருக்கிறது. Feast of first fruits, that Jesus resurrected, and we all believe that we also will be resurrected because of that truth. முதற் பலிகளின் பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், அதை நினைவு கூறும் விதமாக நம்ம கொண்டாடப்படுவது. Of all the important things, feast of weeks, Holy Spirit was poured, and we today have the Holy Spirit. வாரத்தின் பண்டிகை அதாவது பெந்தகோஸ்தே நாளன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கு அபிஷேகப்பட்டார், அதை நாமும் விசுவாசிக்கிறோம். The Abrahamic covenant that God said, through you, through your seed, I will bless all the nations. That includes us. ஆபிரகாமோடு தேவன் செய்து வந்த அந்த உடன்படிக்கை என்ன? உன் மூலமாகவும் உன் சந்ததிகள் மூலமாகவும் நான் தேசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. The Davidic covenant that God promised that through David, the son of David, the Lion of Judah, would come for us. தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் படி பார்த்தீர்கள் என்றால் தாவீதின் சந்ததியில் இருந்துதான் யூதராஜ சிங்கம் அவர் வருவார் என்று. The new covenant in the upper room, the last supper, it was made to the Jews, and we today as church, we are there. ராபோஜனத்தின் போது பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்யப்பட்டது. It was made to the Jews, but we are participating in it. அன்றைக்கு அது யூதர்களோடு செய்யப்பட்டது, ஆனால் இன்றைக்கும் நாம என்ன பண்றோம்? அதோட பங்கு கொள்கிறோம். The great commission was initially given to the 11 disciples.
Now we are doing that, evangelizing the whole world. பிரதான கட்டளை என்பது பாத்தீங்கன்னா உண்மையா முதல்ல யார் கொடுக்கப்பட்டதுன்னா அது யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு நம்ம முழு உலகத்துக்குமே என்ன பண்றோம்? சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறோம். Ephesians 2 verse 20. எபேசியர் 2:20. The church is built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். So, as I said earlier, if all this is true of the Jews only and not to the Gentiles, then why are we following most of the basic church doctrines? நான் இது எல்லாமே யூதர்களுக்கு மட்டும்தான் புறஜாதிகளுக்கு இல்லை அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவ உபதேசங்களை நாம ஏன் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? The 7 feasts of the Lord, it's of the Lord and not of the Jews. கர்த்தருடைய 7 பண்டிகைகள் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய பண்டிகைகள், யூதர்களுடைய பண்டிகைகள் அல்ல. Again and again I'm saying salvation is of the Jews, our savior is Jewish, our prophets were Jewish, the Bible that we follow is of Jewish background, everything is of Jewish, and so we must align ourselves in accordance to the Bible. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யூதர் தான், நம்ம பின்பற்றுகிற வேதாகமம் யூதர்கள் தான், தீர்க்கதரிசிகள் யூதர்கள் தான், எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அதே போல நாமும் என்ன பண்ண வேண்டும்னா அந்த யூதர்கள் ஆச்சரியத்தோடு நாம இணைந்து செயல்பட வேண்டும். We are not going back to the law for salvation. ரட்சிப்புக்காக மீண்டுமாக நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. Please listen carefully. We are not going back to the law for salvation. ரட்சிப்புக்காக நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ள நம்ம செல்ல வேண்டியதில்லை. We in our fallen state cannot practice all the laws that was given to the Israelites. விழுந்து போகிற மனிதர்களாகிய நாம இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தனை நியாயப்பிரமாணங்களையும் நம்மளால நிறைவேற்றவோ முடிக்கவோ முடியாது. It is only fulfilled through Jesus Christ, and he became the law himself, and he died for us so that we might live through faith in him. இயேசு கிறிஸ்துவே அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவர் மூலமாக நிறைவேற்றினார். அவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். So it is Jesus whom we are going to see in these feasts. இந்த பண்டிகையின் மூலமாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். So when you see Jesus, when you learn about these feasts, what are the benefits? இயேசு கிறிஸ்துவை இந்த பண்டிகையின் மூலமா பார்க்கிறது நிமித்தமாக உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது? A better understanding of the Bible. வேதாகமத்தை குறித்த நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். I'm telling you certain verses that you, unless you know the feast, you will not able to understand it. இந்த கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து நீங்க அறிந்தாலொழிய சில வசனங்களை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. இந்த வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். A rediscovery of the Jewish roots of Christianity. கிறிஸ்துவத்தில் இருக்கிற அந்த யூதர்களுடைய வேர்களை குறித்து மீண்டுமாக நம்ம பார்க்க போகிறோம். A fuller comprehension of God's redemptive plan for mankind. மனித குலத்தை குறித்த தேவனுடைய அந்த திட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். A renewed passion for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆசை, அந்த வேட்கைன்னு சொல்லலாம், அதுதான் இத பார்க்கிறது. Into prophetic seasons, what to expect next. என்னென்ன காண பிற்பாடு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, அந்த காலகட்டம் என்ன என்பதெல்லாம் இதில் நம்ம அறிந்து கொள்ளலாம். And a rediscovery of the biblical church calendar. வேதாகமத்தின் படியான காலை, அதாவது நம்ம பின்பற்றுறோம் இல்லைங்களா கேலண்டர், வேதாகமத்தின் படியான கேலண்டரை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். Spiritual growth in our spiritual family. ஆவிக்குரிய குடும்பத்தோடு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைதல். Even in your physical family. உங்களுடைய சரீர பிரகாரமான மாம்ச பிரகாரமான குடும்பத்தோடும் கூட. And a love, a rediscovered love for the Jews. யூதர்களுடனான அந்த அன்பு மீண்டுமாக புதுப்பிக்கப்படுவது. Don't you want to acquire all these benefits? இந்த பண்டிகைகளை கொண்டாடுறது மூலமாக இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்கும். இது உங்களுக்கு வேண்டாமா? I'm telling you, last year we celebrated Passover in our church. கடந்த வருடத்திலும் கூட எங்க சபையாரோடு நாங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடினோம். But when I began to prepare for the class, so many things were new to me, what I didn't know last year. அதாவது இந்த வகுப்பிற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் அநேக காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னால் அந்த கடந்த வருடம் போன வருடம் எனக்கு அது புரியாததெல்லாம் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது. And I began to really love God more because it's amazing how he has orchestrated the entire Bible and the events. அது புரிந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் மீதான அன்பு எனக்கு அதிகப்பட்டது. ஏனென்றால் எப்படி எவ்வளவு அருமையாக வேதத்தில் இருக்க ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் என்று யோசிக்கும் போது. So when we
Christians celebrate it, we are not going back to the law, but we are expressing our gratitude towards Jesus Christ to fulfill them. அதாவது நாம கிறிஸ்தவர்களாக நாம இந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது மீண்டுமாக நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு போகல, நம்முடைய நன்றி உணர்ச்சியை தேவனிடத்துல செலுத்துவதாக அது இருக்கும். As I said earlier, we are not worshipping the pictures now, but we are worshipping the person now. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த படத்தை வணங்குபவர்களாக இல்ல, அதன் உண்மையான தேவனை நபரை வணங்குபவராக இருக்கிறோம். So don't we want to learn about it? அதை குறித்து நம்ம படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? So Christ is our end goal, not the law. End goal. நம்முடைய அந்த இலக்காக முடிவிலக்காக இருக்க வேண்டும். Because all these pictures point to him alone. இந்த எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா கடைசில யாரை காட்டுதுன்னா இயேசு கிறிஸ்துவை தான் காட்டும். For example, ஒரு எடுத்துக்காட்டாக, I as a mother or any mother or any, just think, you are coming to your house after a long time. நம்ம இப்போ ஏதாவது ஒரு தாயாரை இங்கே எடுத்துக்கொள்ளலாம், ரொம்ப காலம் கழிச்சு வீட்டுக்கு போறீங்கன்னு வைக்கலாம், right? And you see your wife or your husband or your children, and as they are coming, just by the door you see the shadow. உங்களுடைய மனைவியோ இல்லை பிள்ளைகளையோ இல்லை கணவரையோ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களோட நிழலை நீங்கள் பார்க்குறீங்க. Will you go and hug the shadow? அந்த நிழலை போய் நீங்கள் கட்டிப்பிடிச்சிப்பீங்களா? You will wait for the person to come and then hug them. அந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டி அனுப்பிங்க. That is what we are going to do through this feast. இந்த பண்டிகைகள் மூலமா அதை தான் நம்ம செய்வோம். We are not hugging or showing our passion to the shadows, but to the person who fulfilled them. நாம போய் அந்த நிழலை கொண்டாட போறதில்ல, இந்த உண்மையான நிஜத்தை தான் நம்ம நிறைவேற்ற போகிறோம். I'll give another example. மீண்டும் இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தரேன். In your room, all of you will have some pictures of your loved ones, right? உங்களுடைய அறையில உங்களுக்கு பிடிச்ச நபருடைய போட்டோக்கள் இருக்கும் இல்லையா? But some of you will have at least, a picture of your father, mother, picture of your husband or wife or children. உங்களுடைய தாய் தகப்பன் இல்லை கணவர்மார் பிள்ளைகளுடைய அந்த போட்டோக்களை நீங்கள் உங்கள் அறைகளில் வைத்திருப்பீங்க. Are not the real person staying with you? அதற்கான உண்மையான நபர்கள் உங்களோட இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க தானே. Then why do you have those pictures? அவங்க கூடவே இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அந்த போட்டோ? Because when they are not there, we want to see at least, and I have my children's pictures on my table, on my work table. அவங்க இல்லாதப்போ அதை பார்த்துக்கிறதுக்காக தான் இல்லைங்களா? என்னோட வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னோட டேபிளுக்குள்ளே என்னோட பிள்ளைகளோட ஃபோட்டோக்களை நான் வைத்திருப்பேன். Because when I don't see them, when I don't get to see them, at least when I'm working, when I'm reminded, I look at their pictures. அவங்கள பார்க்க முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் அந்த ஃபோட்டோக்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். That is how we must respond to these feasts. இந்த கர்த்தருடைய பண்டிகைகளுக்கும் அப்படித்தான் நாம் அணுக வேண்டும். We should not eliminate them completely. Don't put away the pictures completely, but learn to know the person through those pictures. அந்த படங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது. அந்த படங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So as I said, the earliest visual aids that God gave the world through the Jews was about the law and the holy days and the feasts of the Lord. என்னென்னலாம் அந்த படங்கள் எல்லாம் யூதர்கள் மூலமாக தேவன் கொடுத்தாரோ, so all that is the pictures that he gave to know him, so that we will come to know. என்னெல்லாம் அவர் யூதர்கள் மூலமாக கொடுத்தாரோ அதெல்லாம் நாம அதை புரிந்து கொள்வதற்காக அவர் கொடுத்தார். So Jesus did not come to do away with the law, but to fulfill them. அந்த நியாயப்பிரமாணங்களை புறந்தள்ளுவதற்காக அவர் வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் வந்தார். As I said earlier, these are feasts of the Lord. நான் ஏற்கனவே சொன்னது போல இது கர்த்தருடைய பண்டிகை, not feast of the Jews. யூதர்களுடைய பண்டிகை அல்ல. Now before we even get to this, right, there's something amazing. As I said earlier, you need to know the biblical calendar. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம இந்த பண்டிகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேதாகம கேலண்டரை குறித்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். Because when we celebrate, for example, Independence Day, we know it's August 15th. நம்ம வந்து சுதந்திர தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா அது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும்னு உங்களுக்கு தெரியும். Why do we know? How do we know? It is because it's done on that day and it's put on the calendar. அது ஏற்கனவே அந்த நாள்ல நடந்தது, அந்த நாள்ல நடந்ததை கேலண்டர்ல அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். And what calendar are we following? We are following the Gregorian calendar. நம்ம என்ன கேலண்டரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்? கிரெகோரியன் கேலண்டரை நம்ம பின்பற்றி கொண்டு You இருக்கிறோம். should know all this because we cannot just blindly follow certain things. நமக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா சும்மா குருடர்களா இருந்த சில காரியங்களை அப்படியே நம்ம செய்து கொண்டிருக்க கூடாது. The Julian calendar was first established, and after that again there was some miscalculation. So Pope Gregory, mind you, a Roman Catholic, turned certain things, right?
and set certain things aside, and he was the one who established the Gregorian calendar. முதலாவது பாத்தீங்கன்னா இந்த ஜூலியன் கேலண்டர் பின்பற்றப்பட்டு விட்டது. அதுக்கு பிற்பாடு ரோமர் ராஜாவாகிய கிரகரி என்பவர் தான் இந்த இப்பொழுது நம்ம பின்பற்றுகிற அந்த கேலண்டரை சில மாற்றங்களை செய்து அவர்தான் அந்த கேலண்டரை கொண்டு வந்தார். As I said earlier, all deception came through Roman emperors. நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா வஞ்சகங்களும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்ததுன்னா அந்த ரோம அரசாங்கத்துல இருந்து தான் வந்தது. So he was the one who changed the observance of days, years and months. அவர்தான் அந்த நாட்கள், மாதங்கள், வருடங்களை குறித்ததான அந்த எல்லா நாட்கணக்குகளையும் மாற்றினார். So when we celebrate at times, or when you wish your loved ones happy birthday, we ensure that we first wish them at 12 a.m. that is in the night. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றோம் அப்படின்னா கரெக்டா நம்ம எத்தனை மணிக்கு சொல்லுவோம்னா ராத்திரி 12 மணிக்கு அத ஆரம்பிக்கிறது அப்ப சொல்லுவோம். கரெக்ட்டா? We want to be the first ones to wish our loved ones. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம தான் முதல்ல விஷ் பண்ணனும் அப்படி நம்ம நினைப்போம். So the first minute is 12.01. அந்த நாள் தொடங்குற முதல் நொடி எதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 12:01. So that is the Roman calculation. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ரோமர்களுடைய கணக்குப்படி. As per God's calculation, the day doesn't start at 12 o'clock in the night. தேவனுடைய விதிமுறைப்படி அவர் கொடுத்த கணக்குப்படி நடுராத்திரியில நம்மளுடைய ஒரு நாள் ஆரம்பிக்க விடலை. It is there in the first chapter of Genesis. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலேயே பாத்தீங்கன்னா Genesis chapter 1, verse 14. 1வது அதிகாரம் 14வது வசனம். Then God said, "Let there be lights in the expanse of the heaven to separate the day from the night, and let them be for signs and for seasons and for days and years." பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். Now why are we learning all this is because I'm telling you, in the New Testament you will find the exact fulfillment of all these feasts on the exact date. எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் புதிய ஏற்பாட்டில் இந்த எல்லா பண்டிகைகளும் சொல்லப்பட்ட அந்த காலத்தின் அடிப்படையில் துல்லியமாக நிறைவேறியது. So here it says that sun, moon, stars, all of it were given for signs and for seasons and for days and years. இங்க வேத வசனத்தின்படி பாத்தீங்கன்னா அந்த சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், எதுக்காக அது படைக்கப்பட்டது அப்படின்னா அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருந்தது. The calendar that we follow today, it's the solar calendar. இன்னைக்கு நாம பின்பற்றுகிற அந்த கேலண்டர் பாத்தீங்கன்னா சூரிய கேலண்டர் என்று சொல்வார்கள். But the calendar that God gave was lunisolar calendar. நாம பின்பற்றது சூரியனை அடிப்படையாக வைத்த கேலண்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்தது சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்த கேலண்டர். So the moon was for the days and years. சந்திரன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்களுக்கும். சீசன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பருவ காலம், துளிர், என்னது வசந்த காலம், அதெல்லாம் வின்டர் சீசன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே சன். திருப்பி சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காலங்கள் இருக்கும் இல்லைங்களா, மழைக்காலம் நம்ம சொல்கிறோம்ல, வசந்த காலம், இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்கிற அந்த காலங்களை எதை கொண்டு அடிப்படையாக பார்த்தாங்கன்னா சூரியனை அடிப்படையாக வச்சு அதை கணக்கிட்டாங்க. நாட்கள், சாயங்காலம், விடிய காலம், இதுக்கெல்லாம் எதை பார்த்தாங்கன்னா நிலாவை, அதாவது சந்திரனை பார்த்தாங்க. So the beginning of the month, it's not first like we have 1st January as the beginning of the year. In Jewish calendar, right, the beginning of the month is based on the moon, how the moon is. நம்ம எப்படி பார்க்குறோம், ஜனவரி 1ஆம் தேதி என்பதை நம்ம கொடுக்கப்பட்ட அந்த சூரிய கேலண்டர் படி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா நிலாவின் அடிப்படையில் தான் அந்த மாத பிறப்பை அவங்க கணக்கு போடுவாங்க. So that is the difference, what we have. And there are so many things we can talk about it, but I don't want to get too many of those stuff. It will confuse you. அதை குறித்து நிறைய நம்ம பேசலாம், ஆனால் அதுக்குள்ள நிறைய பேசும்போது அது உங்களுக்கு குழப்பத்திற்குள்ளாக்கும். Basically, what we are following as solar calendar, Gregorian calendar, is not what God intended it to be. அடிப்படையில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் இன்னைக்கு நாம பின்பற்றுகிற அந்த கேலண்டர், அதாவது சூரியனை அடிப்படையாக கொண்ட கேலண்டர், அந்த கிரெகோரியன் கேலண்டர் தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல.
So Good Friday, it's always falling on Good Friday, right? We always believe Jesus died on Good Friday, and so Sunday is Resurrection Sunday or Easter. நம்ம என்ன நினைக்கிறோம்னா குட் ஃப்ரைடே அதாவது புனித வெள்ளி என்பது எல்லா வருஷமும் அந்த வெள்ளிக்கிழமை தான் வரும், அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அப்படியாக பாரம்பரியமாக பின்பற்றி விடுகிறோம். That's wrong, because Jesus never died on Friday. We'll come to it later. இயேசு கிறிஸ்து முதல்ல வெள்ளிக்கிழமை மரிக்கவே இல்லை, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். So the basic word that I want to tell you is moed. இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன், அது மோயட். Now in the previous slide you saw about the Genesis verse, right? How God said it will be for signs and for seasons. So seasons here, the word season and the word is moed. அந்த இடத்துல போன ஸ்லைடில் நம்ம பார்த்த மாதிரி ஆதியாகமம் 1வது அதிகாரம் அந்த 14வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த காலங்களை அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா, அந்த காலங்களை என்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தான் மோயட், எபிரேய வார்த்தை. That same word is used in Leviticus chapter 23 where we have elaborate teaching about the feast, and here it means moed. The word feast means moed. அதே வார்த்தை, இந்த மோயட் என்கிற வார்த்தை தான் கர்த்தருடைய பண்டிகைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் அதே வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. So the seasons and the feast have the same word moed. அந்த காலங்களும் என்று சொல்லும் பொழுதும் அந்த பண்டிகைகள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை, அந்த மோயட் என்கிற வார்த்தை தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. What does it mean? A sacred season, an appointed time, a set feast or an appointed season. என்ன மோயட் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புனிதமான பரிசுத்தப்படுத்தப்பட்ட காலம் என்றும் பண்டிகை கொண்டாடுவதற்கும் பருவங்களை நியமிப்பதற்கும் என்பதும் அர்த்தம். Now let's read Leviticus chapter 23 verses 1 and 2. லேவியராகமம் 23வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். The feast of the Lord, and this is what God spoke to Moses saying, speak to the children of Israel and say to them, the feast of the Lord which you shall proclaim to be holy convocations, these are my feast. And these are the feast of the Lord, holy convocations which you shall proclaim at their appointed times. லேவியராகமம் 23வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. Note that word, appointed time. குறித்த காலத்தில். For example, ஒரு எடுத்துக்காட்டாக I'm searching for a job. நான் வந்து ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேன். And the interviewer says you have to come at 9 o'clock in the morning to so and so place. என்னை இன்டர்வியூ எடுக்கிறவர் 9 மணிக்கு இந்த இடத்துல நீ வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். Or any doctor appointment, you all know about the doctor appointment. ஒரு மருத்துவரை நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. The doctor would have told you, would have given you a time slot where you must come at that time. மருத்துவர் சொல்றாரு, இந்த டைம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், இந்த டைம்ல நீங்க என்ன வந்து பாருங்க. Will you be going before that or after that or at that right time? நீங்க அது கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி போவீங்களா, பின்னாடி போவீங்களா, இல்ல கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்கு போவீங்களா? Even if I'm going for a job, I must go at the time when they have asked me to come. If I don't go on time, I've lost the appointment. ஒருவேளை வேலைக்காக என்னை கூப்பிட்டுருந்தா கூட நான் என்ன பண்ணணும், அதுக்கான சரியான நேரத்தில் போகணும். கரெக்டாக அந்த நேரத்துக்கு பின்னாடி போனேன்னா நான் கண்டிப்பாக அந்த வேலையை இழக்க வேண்டியிருக்கும். Likewise, God himself is giving an invitation to all of us. Why? Because these are feasts of Yahweh. தேவனுடைய பண்டிகைகளால இது இருக்கிறதுனால தேவன் நம்ம எல்லாருக்குமே அதுக்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். And he said it's a sacred assembly. இந்த இடத்துல அழகா சொல்றாரு, பரிசுத்த ஒரு கூட்டமாக அது கூடப்படுகிறது. It is established by God himself. தேவனாலேயே அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Not by any man or any organization or any denomination. எந்த ஒரு மனுஷனாலேயோ எந்த ஒரு நிறுவனத்தினாலேயோ எந்த ஒரு பிரிவினாலேயோ அது கொடுக்கப்படவில்லை. It is spoken by the Lord of heaven and the earth and saying, my feast, my appointed time. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாலேயே இது சொல்லப்படுகிறது, இது என்னுடைய பண்டிகை, நான் குறித்த காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய பண்டிகை என்று. So general feeling is that it's an assembly, it's a congregation, right? பொதுவா சொல்லணும்னா அது வந்து ஒரு ஒன்று கூடுதல், கூடி வருதல் என்று அர்த்தம். The holy convocation, the word is mikra in Hebrew. பரிசுத்த கூடுகை என்று சொல்லலாம், அதுக்கான எபிரேய வார்த்தை பாத்தீங்கன்னா மிக்ரா. That is also sacred assembly. அது பரிசுத்த கூடுகையா இருக்கிறது. But you know the meaning
meaning of that word, உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமா? it is not just gathering. வெறுமனே அது கூடுகை என்று சொல்ல முடியாது. It is dress rehearsal. அது எப்படின்னா ஒரு ஒத்திகை போல. For example, tomorrow the wedding is going to happen. நாளைக்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறதுன்னு ஒரு எடுத்துக்காட்டை வைத்துக்கலாம். The previous day itself, the bridesmaid, the bride, the groom, the father of the bride, everyone would rehearse as to when they should come, how they should come, which hand they must hold, which side they must enter into, which side they must go out, right? Even in schools, even in colleges, we do that. We have a rehearsal. இங்க பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்காக முன்னாடி நாளே என்ன செய்வாங்க அப்படின்னா மணமகளா இருக்கட்டும் மணமகனா இருக்கட்டும் அவங்களோட தாய் தகப்பனா இருக்கட்டும் எந்த பக்கமா வரணும் எப்படி நடந்து கொள்ளணும் இங்க எப்படி நிக்கணும் இது எல்லாவற்றையும் முன்னாடியே என்ன செய்வாங்க ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க. நீங்க பள்ளிக்கூடங்கள்ல உங்க காலேஜ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ரிஹர்சல் அதாவது ஒத்திகைகள் நடக்கும். Likewise, these feasts given to Jews were like dress rehearsals. அப்படிதான் யூதர்களுக்கும் இந்த பண்டிகைகள் ஒரு ஒத்திகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Isn't that nice how it was just a rehearsal and not the real day of the event? நடக்க போகிற அந்த உண்மையான நாளே அல்ல அது ஒரு ஒத்திகையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. When was the real event? உண்மையான அந்த சம்பவமானது எப்பொழுது நடக்கும்? It was only when Jesus came and fulfilled it at the right time. இயேசு கிறிஸ்து வந்து அதை நிறைவேற்றுகிற அந்த நாளில தான் அது உண்மையான சம்பவமாக இருக்கும். So all these dress rehearsals they were doing for so many years until Jesus Christ came and fulfilled them. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பல வருடங்களாக அவர்கள் இந்த ஒத்திகையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து அதை நிறைவேற்றினார். But they failed to see Jesus in that. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவங்க இயேசு கிறிஸ்துவை அதுல பார்க்கிறதுக்கு தவறிட்டாங்க. Imagine, we all would have come from school, right? How tomorrow is a sports day. We would be practicing about the march past the day before. நாம எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்ச் பாஸ்ட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். And the next day when the event is happening, we don't want to be a part of it. அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே உண்மையா செய்ய வேண்டிய நாள் அந்த நாள்ல நாம போய் அதுல பங்கு பெறல. For example, if I am there, I'm saying no, I don't want to come. Yesterday I practiced, but today I don't want to come. Tomorrow I will come and practice again. அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு இப்போ நான் தான் அதில் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா முன்னாடி நாள் வரைக்கும் அதை நான் ஒத்திகை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அன்னை தினத்தில் நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு அதில் வரத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இன்னைக்கு வரல, நான் நாளைக்கு வந்து திருப்பியும் ஒத்திகைப்படுத்திக்கிறேன் அப்படி சொன்னால். So it means that we are fools, and that is what these people did to Jesus. When he came on that day to fulfill, they didn't accept it. இந்த யூதர்களும் அப்படிதான். எப்படி நான் சொன்ன எடுத்துக்காட்டில் நம்ம முட்டாள்களாக இருப்போமோ அதே போல இந்த யூதர்களும் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் ஒத்திகை பார்த்த ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வந்த பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தது, அதில் பங்கு கொள்ளாமல் இருந்தது முட்டாள்தனமாக இருக்கிறது. And the Gentile Christians are bigger fools. புறஜாதிகளை பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய முட்டாள்களா இருக்கிறாங்க. Without knowing the rehearsal, they want to be the part of the march past. அந்த ஒத்திகைனா என்னன்றதே அறியாமலேயே அவங்க என்ன செய்றாங்க, அந்த மார்ச் பாஸ்ட்ல போய் தாங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க. So we should know the rehearsal as well as the day that it happened. நம்ம அந்த ஒத்திகை குறித்தும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நடக்க போகிற அந்த நாள்ல அந்த சதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். Yeah, so that's what I said. Mikra is for the sacred assembly. It means a dress rehearsal. So this is what Colossians chapter 2 verse 17, right? The biblical feasts were designed, I'm just paraphrasing, it is not just that. The biblical feasts were designed to be shadow pictures of the Messiah. கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த வேதாகமத்தினுடைய அந்த பண்டிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெசியாவை குறித்த அந்த நிழலுடைய படமாங்களாக இருக்கிறது. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. Paul himself has said this. பவுலே இதை சொல்லுகிறார். So these every year they were rehearsing, for Jesus Christ to come as the bridegroom to take us the bride. இயேசு கிறிஸ்து எப்படியாக ஒரு மணவாளனாக வந்து மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போகிறாரோ அதற்கான ஒரு ஒத்திகையாக வருடம் அவர்கள் கொண்டாடுவதை இது குறிக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். So it was to show to the world that God of Israel is a true God and these are the true appointments of God. இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்பதையும் அவரை குறித்தும் இந்த உலகத்திற்கே சொல்லுவதாக தான் இது இருக்கிறது. Right, so this is what it means when you talk about the sacred assembly or dress rehearsal. ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த பரிசுத்த கூடுகை என்று சொல்லும் பொழுது அந்த ஒத்திகை என்று சொல்லும் பொழுதும் இதை குறித்து தான் அது பேசுகிறது. So I spoke about the calendar, right? நான் ஏற்கனவே இந்த கேலண்டர் குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? So this is the Jewish calendar. It is not very clear, but
I'll just read it out. It doesn't start with January, and January is not the name for it. இதுதான் யூத கேலண்டர். அது வந்து ஜனவரியில இது தொடங்காது. So it begins with Nisan, இது நிசான் மாதத்துல இருந்து தான் தொடங்கும். which is April for us. நமக்கு பொறுத்த வரைக்கும் இது ஏப்ரல் மந்த்ல தான் இது நிசான். It has already begun. இது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. Right? So Nisan, Iyar, Ayar, Sivan, Tammuz, Ab, Elul, Tishri, Heshvan, Kislev, Tebet, Shebet, Adar. There is one more month to compensate for the missing, like leap year. They have one more month every 3 years. So these are the 12 months, plus 1 month is added every 3 years to compensate the solar calendar. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 12 மாதங்கள் அப்படியே வரும். ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 3 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா அங்கே சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த நாட்கணக்கு நம்மளுடைய கிரெகோரியன் கேலண்டருக்கும் அந்த கேலண்டருக்கும் நாட்கள் மிஸ் ஆகும் இல்லையா, அந்த நாட்களை சரிப்படுத்துவதற்கு ஈடுபடுத்துவதற்கு ஒரு மாதம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே சேர்ப்பாங்க. Right? And not like we do it. Right? 29 days, 30 days, 28 days, அப்படி கிடையாது. For them it is 360 days. And then the 13th month is added every 3 years. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கேலண்டர் படி அந்த மீதி ஆகிற அந்த நாட்களை தான் ஒரு மாதமா கூட்டுறாங்க. Yeah, correct. So this is a religious calendar that begins from Nisan. Why it begins from Nisan, I'll tell you later. இது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மதத்தின்படியான அந்த ஒரு கேலண்டர் அது நிசான் என்கிற மாதத்திலிருந்து தான் துவங்குகிறது. And the civil calendar begins from 7th month, that is Tishri, I think, yeah, where Rosh Hashanah begins, the trumpets. அவர்களுடைய அந்த பருவ காலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தின் அடிப்படையில் தொடங்குகிற அந்த மாதம் திருஷ்டியில தொடங்குகிறது. Why should you know about all this? இதை குறித்தெல்லாம் நீங்க ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? Without knowing months and date of Jewish system, you cannot celebrate the feast. யூதர்களுடைய அந்த மாதங்களை குறித்தோ அவர்களை குறித்தோ அறிந்து கொள்ளாம நீங்க பண்டிகைகளை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. So we must know about it. முதல்ல இத பற்றி நம்ம நன்றாக We தெரிந்து கொள்ள have வேண்டும். memorized January to December from small. சின்ன குழந்தையில இருந்தே ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு என்ன பண்றாங்க, மனப்பாடம் செய்ய கத்து கொடுக்குறாங்க. But we have not memorized the Jewish calendar. ஆனா யூதர்களுடைய கேலண்டருடைய அந்த மாதங்களை நமக்கு தெரியல. It's given by God. இது தேவனாலேயே கொடுக்கப்பட்டது. Sorry, we don't have an option. It's given by God himself. தேவனாலேயே கொடுக்கப்பட்டது தான் இது. So there are 3 group of feasts. 3 விதமான பண்டிகைகள் இருக்கிறது. That is the first group, Passover, unleavened bread and first fruits. பண்டிகைகளையே 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். அதுல முதல் பிரிவு பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை. That talks about the peace of God and peace with God. தேவனுடைய சமாதானத்தை குறித்தும் தேவனுடனான சமாதானத்தை குறித்தும் அது பேசுகிறது. And the next group is Pentecost or the Feast of Weeks. அடுத்தது பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்படுகிற வாரத்தின் பண்டிகை. That talks about the power. அது வல்லமையை குறித்து பேசுகிறது. The power that we need to overcome our sin. நம்மளுடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய அந்த வல்லமை. The next set, trumpets, Yom Kippur and tabernacles. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கால பண்டிகையும் பாவ நிவர்த்தி பண்டிகையும் கூடார பண்டிகை. It talks about the rest. அடுத்து அது இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறது. When you think about these 3 words, peace, power and rest, நீங்க அந்த 3 வார்த்தைகளை குறித்து பார்க்கும்போது சமாதானம், வல்லமை, இளைப்பாறுதல், we all need that. இது நம்ம 3மே நமக்கு வேணும் இல்லையா? The world is in desperate need of peace. இந்த உலகமே பாத்தீங்கன்னா வாஞ்சையா அந்த சமாதானத்தை தேடிட்டு இருக்கு. And then we all want power to overcome our sin. நம்மளுடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை தேவைப்படுகிறது. And we want rest from hard working through our strength. நம்மளுடைய சுயபலத்தினால பயங்கரமா உழைக்கிற அந்த கடின உழைப்பிலிருந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. But God is giving all this to us through him. அவர் மூலமாக கர்த்தர் இதை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். Where we don't have to buy it, but we can enjoy it. நாம போய் அதை விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, அதன் மூலமாக நம்ம களி கூற முடியும். So remember these feasts, these 3 groups, right? இந்த பண்டிகைகளுடைய இந்த 3 பிரிவுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. So now when I said why should we celebrate these feasts, because these are feasts of Yahweh. நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாட வேண்டும் என்றால் இதெல்லாம் யாவே தேவனுடைய பண்டிகைகள். Because Yeshua celebrated these feasts. யேசுவாகிய நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை கொண்டாடி இருக்கிறார். Why should we follow Sabbath? எதுக்காக நாம ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும்? Because
Jesus Christ did. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை அனுசரித்தார். Why should we follow Torah? நாம ஏன் அந்த தோரா என்று சொல்லப்படுகிற அந்த பஞ்சாகமங்கள் நமக்கு இருக்க வேண்டும்? Because Jesus Christ did. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்து செய்தார். He himself is a fulfillment of all of this. எல்லாவற்றையுமே அவர் மூலமாக நிறைவேறியது. The Torah is the first 5 books. தோரா என்பது முதல் 5 ஆகமங்கள். The feast are of Jesus's fulfillment. இயேசு கிறிஸ்துவினால நிறைவேற்ற வேண்டிய அந்த எல்லாமே அதுல இருக்கிறது. Sabbath is an eternal covenant. ஓய்வு நாள் என்பது அந்த நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. You read those verses in the Bible, it talks about an eternal covenant and not just with the Jews alone. அது வெறும் யூதர்களுக்கான உடன்படிக்கை என்று அல்ல, அது நித்திய உடன்படிக்கை என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. So first let me explain about the Sabbath. இப்பொழுது முதலாவது நான் ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு சொல்றேன். We have a general idea that we are Christians and we should celebrate or come to church on Sunday. நம்ம ஒரு கிறிஸ்துவர்களாக பார்த்தீர்கள் என்றால் நம்ம ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறோம், நாம கிறிஸ்துவர்களாக ஞாயிற்றுக்கிழமைகளை ஒன்று கூடி ஆராதிக்க வேண்டும் என்று. Who told us that we must come on Sunday to church? ஞாயிற்றுக்கிழமை தான் சபைக்கு வரணும்னு சொல்லி யார் நமக்கு சொல்லி கொடுத்தது? Sunday worship, right? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை was first established through Sunday law by Constantine. அது முதல்ல எப்படி தொடங்குனதுன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை கட்டளை, அதாவது சண்டே லா என்பதன் மூலமாக கான்ஸ்டன்டைன் ராஜாவினால முதல்ல தொடங்கப்பட்டது. To abolish the Jewish identity, the Jewish customs completely from the face of the earth. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய அந்த அடையாளத்தை அவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக அது செய்யப்பட்டது. Like Hitler, right? He was there, but without killing them, he killed all of the Jewish lifestyle. அந்த ஹிட்லரை போல பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து மனுஷங்களை கொலை செஞ்சாரு, ஆனா இவர் மனுஷங்களை கொலை செய்யாம யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்தை அது எல்லாவற்றையும் அவர் அழித்தார். So he abolished Sabbath worship. அவர் அந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிறத அவர் ஒழித்தார். Can you believe that so many Jews and so many Gentile believers who wanted to follow Sabbath were killed? யூதர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்க விரும்பியவர்களை நிறைய பேர் அவர் கொலை செய்தார். Do you know that apostles follow the Sabbath? அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை அனுசரித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? Okay, you might say apostles were Jewish. அப்போஸ்தலர்கள் நீங்க ஒருவேளை சொல்லலாம் அப்போஸ்தலர்கள்லாம் யூதர்கள் தானே, அதனால அனுசரிச்சாங்க. But if you read carefully Paul's epistles, most of them were written to the Gentile churches. நிறைய பேர் அவங்க யார் எந்த இதுல இருந்து வந்தாங்கன்னா புறஜாதி சபைகள்ல இருந்து வந்தவங்க. Like Corinthian church, Ephesian church, Philippian church, Colossian church, கொலோசிய சபை, Galatian church, கலாத்திய சபை. Most of these churches were Gentiles in origin. இந்த சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புறஜாதி நாட்டிலிருந்து புறஜாதிகளிலிருந்து வந்த சபைகளா இருக்குது. But if you read carefully Paul's epistles, he would talk about the feast, he would talk about some of the customs, and they knew it, they understood it. Why? Because they were following it. புறஜாதியிலிருந்து வந்த அந்த சபைகளுக்கு எழுதிய நிருபங்களில் பவுல் எழுதிய நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கலாச்சாரங்களை குறித்தும் அவர்கள் பின்பற்றி வந்த அந்த பாரம்பரியங்களை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் அங்கே பவுல் எழுதியிருப்பார். அப்போ ஏன் அவங்களுக்கு எழுதணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்க புரிந்து அதை பின்பற்றி வந்தாங்க. For example, ஒரு எடுத்துக்காட்டாக Paul said, right, purge the leaven out of you and sincerely, out of sincerity and truth, keep the feast. Paul சொல்றாரு, இந்த புளித்த மாவை வந்து உங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க, நீங்க வந்து புளித்த மாவு இல்லாம சத்தியத்தினாலேயும் உண்மையினாலேயும் இந்த பண்டிகையை கொண்டாடுங்கன்ற மாதிரி சொல்வார். அது வாழ்க்கையா இருக்கட்டும் பண்டிகையா இருக்கட்டும். I mean, how did the church know? How did the Gentile believers know of that church if Paul did not explain to them all of that? இதெல்லாம் ஏற்கனவே பவுல் அவர்களுக்கு விளக்கி இருக்காவிட்டால் எப்படி அந்த புறஜாதி சபைகளுக்கு இதெல்லாம் தெரியும்? Because they were following all of that. ஏனென்றால் அவர்கள் இதெல்லாம் பின்பற்றி கொண்டு வந்தார்கள். Right? And Paul is saying, right, to another church, he's saying, you are the model church to all the other churches because you modeled yourself like the Judean church. நீங்க தான் எல்லா சபைகளுக்கும் மாதிரியா இருக்கிறீங்க, ஏனென்றால் யூத சபையை போல உங்களை நீங்க மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் Reality is that all these the Gentile churches followed the feast. எல்லா புறஜாதி சபைகளும் இந்த பண்டிகைகளை கொண்டாடினார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. And for certain centuries after that they did. நிறைய அந்த நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் செய்து வந்தார்கள். Until Roman emperor came and abolished all of this. அந்த ரோம ராஜா வந்து இதெல்லாம் அழிக்கிறதுக்கு வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். So Paul was going
to synagogue every Sabbath. ஒவ்வொரு ஓய்வு நாள்லயும் பாத்தீங்கன்னா பவுல் அந்த ஜெப ஆலயத்திற்கு சென்றார். Even in these towns and cities which were not Jewish, like Philippian, Galatia, right? Corinth, when he went there, you find that he observed the Sabbath. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் பவுல் வந்து அந்த ஜெப ஆலயத்துக்கு போயிருக்கிறாரு. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த புறஜாதி நாடுகளான அந்த பிலிப்பிய, கொரிந்திய, கலாத்திய பட்டணங்களுக்கு போயிருக்கும் பொழுதும் அதை அனுசரித்தார். He was not in Jerusalem to follow that. அதுக்கு எருசலேம்ல தான் அவருக்கு இருக்கணும். அந்த நேரத்துல மட்டும் தான் அவர் அனுசரிச்சான்னு இல்லையே. He went to synagogue every Sabbath and taught about Jesus Christ. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பாத்தீங்கன்னா அவர் ஜெப ஆலயங்களுக்கு சென்று அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லி கொடுத்தார். So what is Sabbath? ஓய்வு நாள்னா என்ன? சரி, உங்க ஒபினியன் என்ன? நீங்க என்ன தெரிஞ்சிருக்கு? சாபத்னா என்ன? ஓய்வு நாள்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு? God himself has said, keep the Sabbath and I have made it holy. நான் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கிறேன், ஏன்னா நான் அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று தேவனே சொல்லியிருக்கிறார். So which day is the Sabbath? எந்த நாள் வந்து ஓய்வு நாள்? 7th day. 7வது நாள். Saturday, Sunday, Monday, Tuesday எல்லாம் நம்மளுடைய கேலண்டர் படி. In the biblical calendar it's all about first day, second day, third day, fourth day, fifth day. Only the months had the names and not the days. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலண்டரில் தான் சண்டே மண்டேன்ற நாட்கணக்கு இருக்குது. ஆனால் வேதாகமத்தின் படி பார்த்தீங்கன்னா முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று தான் இருக்குது. But you are only partially correct when you said that Saturday is Sabbath. நீங்கள் சொல்லும்போது சனிக்கிழமை ஓய்வு நாள் சொல்லும்போது பாதி சரி உங்களுதுல. What is completely correct? எது சரி முழுமையான சரியானது என்று நான் சொல்கிறேன். Sabbath is not a name for Saturday. அதாவது ஓய்வு நாள் என்று சொல்லும்பொழுது அது சனிக்கிழமை என்பதற்கானதல்ல. God rested on 7th day from his creative works. இந்த உலகத்துல அவர் எல்லாத்தையும் சிருஷ்டி முடித்த பிறகு அவருடைய வேலை முடிந்து 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். Why did he rest? ஏன் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்தாரு? Why did God rest? ஏன் தேவன் அங்கு ஓய்வு எடுத்தார்? So when the Bible says that he rested, he is omnipotent, right? Why should he rest? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே. வேதாகமம் சொல்லுகிறது அவர் ஓய்வு எடுத்தாருன்னு. அவர் ஏன் ஓய்வு எடுக்கணும்? Was he physically tired? அவர் சரீர ரீதியா அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரா? Mentally tired? மன ரீதியா டயர்ட் ஆயிட்டாரா? Spiritually tired? ஆவிக்குரிய ரீதியில டயர்ட் ஆயிட்டாரா? No. God rested. That rest means he did not physically rest or anything like that. It was like a sense of satisfaction that he had from all the works that he did. அந்த இடத்துல அந்த ரெஸ்ட்னு சொல்லும்போது அவருக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்த அந்த ஒரு இளைப்பாறுதல் அப்படின்னு மன ரீதியாக சரீர ரீதியாக எடுத்தது அப்படி கிடையாது. தான் உருவாக்கின சிருஷ்டித்த எல்லாவற்றை குறித்தும் அவருக்கு ஒரு திருப்தி அடைந்தார் அல்லவா, அதனால அந்த இடத்துல அவர் இளைப்பாறுகிறார். So that rest means a sense of satisfaction that I have done my best and the best is best. நான் எல்லாவற்றையும் சிறந்த முறையில் சிறந்ததாக செய்து முடித்திருக்கிறேன் என்கிற அந்த திருப்தி. So people might say because God is not omnipotent and so he rested. That's wrong. He is an omnipotent God. He rested because he was satisfied with what he did. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் அந்த திருப்தி அடைந்தது நிமித்தமாக தான் அவர் அந்த இளைப்பாறுதலை எடுத்தார். The first day for Adam was a day of rest. ஏற்கனவே அருள் ஜூடா சொன்னது போல ஆதாமுடைய வந்த முதல் நாள் அவருக்கு ஓய்வு நாளா இருந்தது. Because 6th day he was created. 6வது நாள் தான் ஆதாம் அங்கு உண்டாக்கப்பட்டார். God told him, gave him a command that he must till the ground and he must work the ground. ஏற்கனவே தேவன் ஆதாமுக்கு கட்டளையாக கொடுத்தது என்னன்னா அந்த தோட்டத்தை சீர்படுத்தி பண்படுத்த வேண்டும் என்று. But he did not start it in that day itself. அந்த நாள்லயே பாத்தீங்கன்னா அவர் அந்த வேலையை ஆரம்பிக்கவில்லை. He rested because the next day was a Sabbath. அவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓய்ந்திருந்தார், ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள். How good our God is. நம் தேவன் எவ்வளவு நல்ல தேவன். But we have been fooled to follow that change. இதை வந்து நிறைய பேர் மாற்றி அமைத்துட்டாங்க. அந்த மாற்றி அமைக்கப்பட்டதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நாம தான் முட்டாள்களாகி விட்டோம். So God wants us to rest from our works. நம்மளுடைய வேலைகளிலிருந்து நாம் இளைப்பாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now when I say rest from our works, it means both physical and spiritual. நான் ரெஸ்ட்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியிலும் பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம சரீர பிரகாரம் மாம்ச பிரகாரமான ரெஸ்ட். Yeah, so physically we must rest ourselves from doing anything else but just sit in the presence of God or among the believers, talk about God, discuss the Bible, learn the Bible, worship him and praise him.
சரீர பிரகாரமான ஓய்வு என்று சொல்லும் பொழுது வெளி வேலைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் தேவ பிரசனத்தில் நாமோ இல்லை மற்றவர்களுடைய விசுவாசிகளோட சேர்ந்து தேவ பிரசனத்தில் அமர்ந்து வேதத்தை குறித்தும் வேத வசனங்களை குறித்தும் கர்த்தருடைய சமூகத்தை குறித்தும் பேசுவது. Like what we do on a Sunday, we must be able to do on a Saturday first. நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமைகளை செய்கிறோமோ அதை முதலாவது நம்ம சனிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். And I think it would be better if we have been following Sunday worship, okay, let's also do that. I'm not saying don't do that. ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம அப்படியாக செய்கிறோம், அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, But also do on a Saturday. ஆனால் சனிக்கிழமையிலையும் அதை செய்யுங்க. I'm telling you, it is a day that God himself has said it is an eternal covenant. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு தேவன் அந்த நாட்களை குறித்து சொல்லும் பொழுது நித்திய உடன்படிக்கையா இது இருக்கிறது என்று. If we say that we are from Jewish roots, then we must be able to do that. And I'm not saying go back to the rituals. நீங்க பழையபடியா அந்த மத சடங்குகளுக்கு போங்க நான் சொல்லல, ஆனா நம்மளுடைய வேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் இடத்துல தான் இருக்குது, அதை பின்பற்றுங்கள் தான். So Christians come up with these wonderful beautiful answers without knowing the Bible properly. They say Jesus did not want the disciples or anybody to follow the Sabbath. இந்த கலாச்சாரம் இது எதையுமே பத்தி ஒழுங்கா தெரியாத விசுவாசிங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீஷர்களிடம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பின்பற்ற வேண்டாம் என்று அப்படின்னு. They will take incidents from the Bible. We must know that, when Pharisees come and accuse Jesus of healing a man on a Sabbath, he said, I am the Lord of the Sabbath. அங்கு பார்த்தீர்கள் என்றால் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒருத்தரை சுகமாக்கின போது பரிசேயர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? நானே ஓய்வு நாளின் தேவனா இருக்கிறேன் என்று சொன்னேன். இந்த சம்பவத்தெல்லாம் என்ன பண்றாங்க? மேற்கோள் காட்டி ஓய்வு நாளை நம்ம கொண்டாட தேவையில்லை, அனுசரிக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. Jesus correctly said he's the Lord of the Sabbath. Yes, அவர்தான் ஓய்வு நாளின் தேவன் என்று அவர் சொல்லுகிறாரு, சரிதான். You know why? Because he is the one who is going to give us eternal rest during the millennial kingdom. 1000 வருட அரசாட்சியில அந்த நித்தியமான அந்த இளைப்பாறுதலை அவர்தான் நமக்கு கொடுக்க போகிறார். But what he meant was these people, these Pharisees, were saying something which was not in the law. இந்த பரிசேயர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க, அது நியாயப்பிரமாணத்திலே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. They said you must not heal on a Sabbath, Jesus. ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க சுகமாக்க கூடாது இயேசு கிறிஸ்துவே. That is not written in the Torah. அது வந்து அந்த தோரா புத்தகத்துல எழுதப்படலையே. It was a man-made tradition. அது மனுஷங்களால எழுதப்பட்ட ஒரு பாரம்பரியமா இருக்கு. Yes, it says that do not take up your mat and all that, but it doesn't mean that you must not save a life. அந்த பாயை கூட நீ எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு சாபத்தில், ஆனால் ஒரு மனிதனை வந்து நீ சுகப்படுத்தக்கூடாதுன்னு தோரால எழுதலை சாபத் அன்னைக்கு. So these people were following some traditions along with Torah. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தோராவோடு சேர்த்து, அதாவது முதல் 5 ஆகமங்களையும் சேர்த்து மனுஷங்களால உண்டாக்கப்பட்ட பாரம்பரியங்களையும் அவங்க பின்பற்றினாங்க. That is why Jesus gave them one example. Hey, if you have a goat or a lamb and it falls to the pit, won't you lift it up? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அங்கே அழகான ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்குறாரு. உன்னுடைய ஆட்டுக்குட்டி ஏதாவது ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள்னு அதை காப்பாற்றாம விட்டுருவியா? Then why are you getting angry when I made a man whole, complete? இப்போ ஒரு மனுஷனை நான் ஒரு பூரணமா சுகமாக்குறேன்னா இப்போ எதுக்கு நீங்க என் மேல கோவப்படுறீங்க? So healing is all fine. That's what they were super spiritual. அவங்க பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அந்த ஆவிக்குரிய பிரைட்ல இருந்தாங்க. Even today the way that they follow, you and I cannot follow. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஓய்வு நாளை பின்பற்றுற மாதிரி நீங்களும் நானும் பின்பற்ற முடியாது. அந்த மாதிரி பண்ணவும் வேண்டாம் நம்ம. It's not necessary. Okay, அது அவசியமே இல்லை, தேவையில்லை. You know how in Jerusalem, in Israel today, on a Sabbath, no public transport is allowed. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எருசலேம்ல ஓய்வு நாள் அன்னைக்கு பொதுவான அந்த வெளியில பஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எதுவுமே இருக்காது. Government itself follows the Sabbath. அரசாங்கமே அதை பின்பற்றுவார்கள். In hotels or in lodges, ஹோட்டல்கள்ல பாத்தீங்கன்னா விடுதிகள்ல பாத்தீங்கன்னா you have elevators, right? அங்க வந்து உங்க லிஃப்ட் இருக்கும் இல்லீங்களா, மின் தூக்கிகள். சொன்னா காமெடியா இருக்கும். So when you want to go to 3rd floor, you will press the 3rd button. நீங்க போனீங்கன்னா 3வது மாடிக்கு போறதுக்காக 3வது மாடி அந்த பட்டனை அமுக்குவீங்க. Say for example on a Sabbath, you just came down from your hotel room to take something and you're going up the elevator, so you need to press the 3rd button in the ஒருவேளை நீங்க ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க, ஏதோ வாங்குறதுக்காக நீங்க கீழே இறங்கி வந்துட்டீங்க, அது வாங்கிட்டு நீங்க திருப்பி மேலே போகணும். You know what these people have done? Brilliant minds. They have pre-coded the elevator in such a way that you need not press the button. That by itself will stop at every floor without you pressing it, because that is considered as work on Sabbath.
இந்த அதிபுத்திசாலிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஓய்வு நாளில் நம்ம பட்டனை அமுக்க கூடாதுன்றதுக்காக அவர்கள் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போன உடனே தானாகவே ஒவ்வொரு மாடியிலும் அது திறக்கும்படியாக அவர்கள் ஏற்கனவே செய்து வைத்திருப்பார்கள். And I think it should only work on Sabbath, that code. ஓய்வு நாளில் மட்டும்தான் அந்த கோடு வேலை செய்யணும். But they are brilliant, huh? ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அதிபுத்திசாலிகள். So imagine the height of following the Sabbath ritualistically. எப்படி அந்த ஓய்வு நாளானது ஒரு சடங்காச்சாரியமாக எந்த எல்லை வரைக்கும் அவங்க பின்பற்றுறாங்க நீங்க பாருங்க. Actually, we should appreciate them. Thankfully, we were not born as Jews, because you and I don't know if we would have practiced all these laws. It's cumbersome, it's tiresome task. அந்த இடம் நல்ல வேளை நீங்களும் நானும் நன்றி சொல்லுங்க, யூதர்களாக பிறக்கல. ஏன்னா அவங்க பின்பற்றுகிற அந்த காரியங்கள் அளவுக்கு நம்ம அந்த வேலையை செய்து முடிக்க முடியுமான்னு தெரியல. Think of the sacrifices, purification process. Terrible. பலி செலுத்துறது, I won't say அந்த terrible as பரிசுத்தப்படு- terrible, but because God gave them, but it's very difficult to follow. அந்த பலி செலுத்துறது, பரிசுத்தப்படுத்துறது, கர்த்தர் கொடுத்த அந்த நியமங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலேயே மிகவும் அது ரொம்ப கடினமான காரியங்கள் தான். You and I, shouldn't we be more thankful to our Lord Jesus Christ, who has fulfilled all of this, and we can only reciprocate that through our thankfulness. நம்ம உண்மையிலே நம்ம இது எல்லாவற்றையும் வந்து நமக்காக அத்தனை அந்த பலிகளையும் நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்து மூலமாக அதுக்கு நன்றி சொன்னா மட்டும் போதும். We don't have to follow all of that, but Sabbath we must keep. அந்த எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை, ஆனா ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்க வேண்டும். Not ritualistically. ஒரு பாரம்பரியமா சடங்கா நம்ம செய்யக்கூடாது. Not like, don't take your mat, don't press the button, don't switch on the fan. Even in the houses, they will keep a tube light on throughout the day, so they don't have to switch on and switch off. அந்த சடங்காச்சாரியமாக செய்கிற பாயம் அடிக்காத, சுவிட்சு போடாத, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகளில் அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு ஃபுல் டேவும் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எழுந்து போய் என்ன பண்ணக்கூடாது, சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது. In synagogues, they will keep a Gentile worker, so he can do all other jobs and they can rest. They are doing that. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெப ஆலயங்களில் இந்த புறஜாதியாரை தான் அவங்க அந்த இடத்துல வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க அந்த ஓய்வை அனுசரிக்கணுன்றதுக்காக புறஜாதிகளை அங்கே வேலைக்கு வைப்பாங்க. We need not do all that, but at least can we just come to church or sit at home, discuss with your family the word of God, and just keep yourself engaged in God's presence. That is Sabbath for us. அப்படிப்பட்ட அந்த சடங்குகான காரியங்களெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சபைக்கு வரலாம், உங்களுடைய விசுவாசிகளோட நீங்கள் பேசலாம், வேத வசனங்களை குறித்து நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்படியாக உங்களுடைய விசுவாசிகளோடையோ இல்லை குடும்பத்தாரோடையோ அமர்ந்து நீங்கள் அதை செய்யலாம். Right, only now we are getting into the 7 feasts of the Lord. இப்பொழுது தான் நம்ம கர்த்தருடைய 7 பண்டிகைகளுக்குள்ளேயே போகிறோம். Okay, so the 7 feasts are these: Passover, unleavened bread, first fruits, Pentecost, trumpets, Day of Atonement, and tabernacles. இந்த 7 பண்டிகைகள் என்பது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, பெந்தகோஸ்தே நாள், எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. Okay, so the first 4 feasts are falling on the spring time, that they are called as spring feasts. முதல் 4 பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா வசந்த காலத்தில் அது வருகிறது. And the next 3 feasts are the autumn feasts or the fall feasts. அடுத்த 3 பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா அந்த இலையுதிர் காலத்தில் வருகிறது. Right, so spring feast na in the time March lend for us, I mean March or April, from then it begins. அதாவது அந்த வசந்த காலம் என்று சொல்லும் பொழுது இந்த மார்ச் மாதத்திலிருந்து அது துவங்கும். Right, so the first feast, that is Passover, the second unleavened, third first fruits, Pentecost, these are all already fulfilled by Jesus Christ at his first coming. அந்த முதல் 4 பண்டிகைகள் வந்து பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவேறி விட்டது. Right, the next 3 feasts, that is trumpets, atonement, and tabernacles, these 3 feasts are going to be fulfilled at our rapture and at his second coming. இந்த எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகையின் போதும் இரண்டாம் வருகையின் போதும் அது நிறைவேறும். So Passover is on Nisan 14th. பஸ்கா பண்டிகை நிசான் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. Right, and unleavened bread, it's the next day, that is from Nisan 15 to 22, it's a 7-day feast. அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது நிசான் மாதம் 15 இருந்து 22ஆம் தேதி வரை அது கொண்டாடப்படுகிறது. First fruits can either fall on 17th or 18th, we do not know.
because it should be celebrated a day after the Sabbath. அந்த முதற் பலனின் பண்டிகை என்பது நிசான் மாதம் 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ அது கொண்டாடப்படும். ஏனென்றால் அது ஓய்வு நாளுக்கு அடுத்ததாக அது கொண்டாடப்படும். And the Pentecost, it is on the 50th day. That is 49 days after the first fruits. On the 50th day, it will be celebrated. அது பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுவது முதற் பலனின் பண்டிகைக்கு பிற்பாடு 49ஆவதுக்கு அடுத்த 50ஆவது நாள் கொண்டாடப்படும். Pent means 5, right? So Pentecost. பெண்டா என்று சொல்லும்போது அது 5ஐ குறிக்கிறது. 50. So on the 50th day, it is celebrated. 50ஆவது நாள் இது கொண்டாடப்படுகிறது. Likewise, the trumpets, atonement and tabernacles all falling on the same month, that is Tishri, that is the 7th month. அந்த எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை என்பது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திஸ்ரி மாதத்துல கொண்டாடப்படுகிறது. Right? So this is the pattern, or the date or the month which God himself has set in Leviticus chapter 23. இந்த மாதங்கள் காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லேவியராகமம் 23வது அதிகாரத்துல தேவனே கொடுக்கப்பட்ட காலத்தின்படி கொண்டாடப்படுகிறது. And Passover you will read it in Exodus itself, Exodus chapter 12. நீங்க இந்த பஸ்கா பண்டிகை பத்தி நீங்க யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். Again and I'm telling you, this is what God has set. So no man can tamper with it, no man can change it. இதுதான் தேவனால் நியமிக்கப்பட்ட காலங்களும் நேரமுமாக இருக்கிறது. இதை எந்த ஒரு மனுஷனோ மாற்றி அமைப்பதோ அழிப்பதோ கூடாது. Now, for example, Christmas, we say December 25th, but December 25th was not the day or the month that Jesus was born. Very sure. கிறிஸ்மஸ் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு நாள் என்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அநேகர் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக தெரியும் டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. Why have we been celebrating Christmas for all these years? இது எல்லாமே வேதாகமத்துல இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஏன் இத்தனை வருட காலங்களாக நம்ம கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? We were deceived. ஏனென்றால் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். Thankfully now we are not. நன்றி சொல்லுங்க, உண்மையிலே இப்போ நம்ம அப்படி இல்லை. I'm telling you, you and I can never appreciate God for his grace and mercy who have brought us from darkness to light. நம்மளை அப்படிப்பட்ட இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த மகிமையுள்ள தேவனுக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have been given the Bible for these many years, but we never knew the truth because Satan has blinded our eyes. அநேக வருட காலங்களாக நம்மிடத்தில் இந்த வேதாகமம் இருந்திருக்கிறது. ஆனா எப்படிப்பட்ட சத்தியங்களை அறியாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். Even today Christians who know the truth, they still want to follow the traditions which are of pagan and demonic origins. இந்த சத்தியத்தை அறிந்த கிறிஸ்துவர்கள் கூட இன்றைக்கு பாரம்பரியமாக பின்பற்றி விட்டோமே என்பதற்காக அந்த புறஜாதி பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். We have been evangelizing to many when anybody comes to this church or meet us that this is what we need to celebrate and not the Christmas, not the Easter, not the New Year. நாம் அநேகர் நம்மளோட சபைகளிலையும் வெளியிலையும் நம்ம வந்து சுவிசேஷமாக நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதையும் நம்ம சொல்ல வேண்டும். இதை கிறிஸ்மஸ் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை நம்ம கொண்டாடக்கூடாது என்பதை. So that's all in the Bible, in the New Testament. So don't come and tell me that these are not to be celebrated, okay? I'm sorry. இதெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு தயவு செஞ்சு வந்து சொல்லாதீங்க. இது எல்லாமே இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும். Okay, so the first feast, so any feast that we are going to see now, I will explain to you the historical background, the fulfillment through Jesus Christ and the application of it. நான் ஒவ்வொரு பண்டிகைகளை சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாற்றின் அடிப்படையில் அந்த பின்புலம் என்ன, எப்படியாக இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார், நாம் நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன். So each feast will have these three answers, right? ஒவ்வொரு பண்டிகையிலும் இந்த 3 விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். So Passover is celebrated on the first month, on the 14th day of the first month. பஸ்கா பண்டிகையானது முதல் மாதத்தினுடைய 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. That is Nisan. அதுதான் நிசான் மாதம். Unleavened bread is the next day, that is Nisan 15th, the first month of Nisan 15th up to 21st or 22nd. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது அந்த 14ஆம் தேதிக்கு அடுத்த நாளிலிருந்து பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளிலிருந்து 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. And first fruits, it doesn't have a date. It only says the day after the Sabbath. அந்த முதற் பலனின் பண்டிகை என்பதற்கு எந்த தேதியும் குறிப்பிடப்படவில்லை. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So 3 days, it can be 3 days, right? That's how Jesus fulfilled it. I'll come to that later. அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். அதை பற்றி பின்னாடி நம்ம அறிந்து கொள்ளலாம். Pentecost 50 days after first fruits. பெந்தகோஸ்தே பண்டிகை என்பது முதற் பலனின் பண்டிகைக்கு அப்புறமாக வருகிற 50வது நாள். And trumpets 7th month, the first day of the 7th month.
எக்கால பண்டிகை என்பது 7வது மாதத்தினுடைய முதல் நாளில கொண்டாடப்படுகிறது. I'm telling you, these dates are very, very important because when you know it, you will be amazed. இந்த நாட்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இதை ஏன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. Day of Atonement, 10th day of the 7th month. அந்த பாவ நிவாரண பண்டிகை என்பது 7வது மாதத்தினுடைய 10வது நாள் கொண்டாடப்படுகிறது. Tabernacles, 15th to 21st day of the 7th month. கூடார பண்டிகை என்பது 7வது மாதத்தினுடைய 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் நாள் வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. So we are moving on to the first feast today. இப்பொழுது முதல் பண்டிகைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். That is Passover. பஸ்கா பண்டிகை. So yeah, Pascha கரெக்டான வார்த்தை. Because in Hebrew it is Pesach. எபிரேய பாஷையில் அது பெசாக் என்று சொல்லப்படுகிறது. Pesach means Passover. பெசாக் என்பதற்கு கடந்து போதல் என்ற அர்த்தம். That is come under God's protection when he passes over. அப்படியாக தேவன் கடந்து போகும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பின் கீழே வருவது என்று அதுக்கு அர்த்தம். I hope you all know about the story in Exodus, right? That the 10th plague that God brought upon the Egyptians, what was it? எகிப்தியர்களுக்கு வந்த 10வது வாதையை குறித்து யாத்ராகமத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். So it is the plague of the death of the அந்த முதற் பேரானவர்கள் அந்த கொல்லப்பட்டது, அதுதான் அந்த 10வது வாதை. Right, so you know the story where Moses was sent right to Pharaoh. Pharaoh's heart was hardened, so there were 9 plagues, and all those 9 plagues were directly directed to attacking the gods of the Egyptians, and the 10th plague was about the death of the firstborn. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோசே பார்வோன் இடத்துல அனுப்பப்படுகிறார். பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. 9 வாதைகள் அங்கே நடக்கிறது. அங்கே 9 வாதைகளுக்கு பிற்பாடு இப்பொழுது 10வது வாதை அங்கு முதற் பேரானவர்களை அதை அழிக்கிறதுக்காக. So what are the conditions that God gave the Israelites to escape from this 10th plague? இந்த 10வது வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இஸ்ரவேலர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்ன? They were still living in Egypt. அவங்க எகிப்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. They were under bondage. அவங்க ஒரு கட்டுல தான் இருக்காங்க. And they were more tortured after all this happened. இதெல்லாம் நடக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். Pharaoh was like a hard taskmaster that he did not want to let these people go. அங்க பார்வோன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கடின வேலையை கொடுக்கிறவர். இந்த ஜனங்க வெளியில போகிறத பார்வோன் விரும்பவில்லை. These people were helpless. இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு எந்த உதவியும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். And God himself is giving a solution. இப்பொழுது தேவனே பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. Going to pass over each house. ஒவ்வொரு வீடையும் அந்த சங்கார தூதன் கடந்து போவார். But if that angel mustn't come to your house, you must do something. அந்த சங்கார தூதன் உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு நீங்க ஒன்னு செய்யணும். What is that? To kill a lamb, to slaughter a lamb and apply the blood. We all know about it. ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க பலியிட்டு அதோட ரத்தத்தை நீங்க நிலைக்கால்கள்ல தெளிக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். But what are the conditions to it? அதுக்கான கட்டளைகள் என்ன, விதிமுறைகள் என்ன? First condition, they have to choose a lamb from their flock on the 10th day. அவங்களுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டிய அவங்க 10வது நாள் அதுக்காக தேர்ந்தெடுக்கணும். 10th day of Nisan. நிசான் மாதம் 10ஆம் தேதி அவங்க தேர்வு செய்து எடுப்பாங்க. Now மூணாவது வசனத்துல இருக்கு. யாத்திராகமம் 12:3 இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். So that day itself, so that day when the angel of death was just going to pass over, it was going to be 14th day, but 10th day God is saying you must choose a lamb. அந்த 14வது நாளன்று தான் அந்த சங்கார தூதன் கடந்து போகிறார். ஆண்டவர் சொல்றாரு 10ஆம் நாளன்று நீ ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள். That lamb you must choose for your own family, one lamb for each family. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும். And it must be from your own flock. உன்னுடைய சொந்த மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். You must kill it at the threshing floor. அந்த வாசப்படியில தான் அது கொல்லப்பட வேண்டும். And you must take the blood, extract the blood from it. அதிலிருந்து ரத்தத்தை எடுத்து take the hyssop, ஈசோப்பு எடுத்துக்கொள்ளுங்க. dip it in the blood, அந்த ஈசோப்புல அந்த ரத்தத்துல தோய்த்து கொள்ளுங்க. then put it on the doorpost of your door. உங்களுடைய நிலைக்கால்கள்ல வாசற்கதவுல நீங்க போடுங்க. So when they applied it, it looked more like a cross. அவங்க அது அப்படியாக அந்த ரத்தத்தை தெளித்த போது அது ஒரு சிலுவையை போல அது காட்சி அளித்தது. மேலே இப்படி அந்த டோர்ல, ரைட்? So
technically speaking, God was orchestrating all these events, keeping in mind the picture of Jesus Christ on the cross. தேவனானவர் இதெல்லாம் செய்த போது அவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தன்னோட சிந்தனையில வைத்து தான் அது எல்லாமே அழகா அவர் ஒழுங்கமைத்து கொடுக்கிறார். It was not like first God gave this feast and then he made sure that Jesus was able to fulfill this feast. No. தேவன் இதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா அதுக்கேற்றார் போல இயேசு கிறிஸ்துவை அதை நிறைவேற்ற வைத்தார் என்பது இதுக்கு அர்த்தம் இல்ல. God the Father knew and Jesus himself knew that this is what is going to happen, and then in sight of all that he gave these laws and rituals on that particular day. பிதாவானவரும் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் இப்படியாக தனக்கு நடக்க போகிறது, இப்படிதான் எல்லா காரியங்களும் நிறைவேற போகிறது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்து அதற்கு பிற்பாடு அதற்கேற்ற படங்களை தான் இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். So why the threshing floor? ஏன் வந்து அந்த வாசப்படியில அவங்க செய்யணும் அதை? Time and again you read, even when the destruction, the plague was there during David's time, it was at the threshing floor that he saw that big angel. அந்த தாவீது நாட்கள்ல ராணுவத்தை இலக்கம் பார்த்தபோது தேவன் கோபப்பட்டு அவங்க ஒரு கொள்ளை நோயை அனுப்புவார். அந்த கொள்ளை நோயின் நாட்கள்லயும் அந்த சங்கார தூதனை அவர் வாசப்படியில தான் பார்ப்பார். So that angel was standing at the threshing floor, and then David says, Lord, it's enough. And then it was a place where Araunah's threshing floor, and so he went and bought that place, and that's where they built the temple. That's what they say. அப்படியாக அந்த சங்கார தூதனை அந்த வாசப்படியில பார்க்கும்போது தான் ஆண்டவரே இது வேண்டான்னு அவர் கேட்கும்போது அந்த அரவணாவுடைய அந்த வயல்வெளியில அந்த இடத்துல அவங்க வாங்கி அந்த பலியை செலுத்துவார். அந்த வாசப்படியில அங்கதா he saw, right? So this threshing floor has something to it. Why? Because the word Passover, that is the step, the first step that anybody can enter into the house. ஒரு வீட்டுக்குள்ள அவங்க நுழையணும்னா அந்த வாசப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நிலைக்கால் அந்த அதுல தாண்டி தான் ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தங்க உள்ள நுழையணும். So generally we think that Passover means the angel of death passed over that house. நம்ம பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கடந்து போகுதல் என்று சொல்லும்போது அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை கடந்து போனான் என்று நம்ம நினைக்கிறோம். It is true. அது உண்மைதான். But before he passed over, that angel of death passed over, he saw God by the threshing floor. அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. அந்த சங்கார தூதன் அந்த வீட்டினுடைய அந்த வாசற்படியில தேவனை அவன் பார்க்கிறான். So because of that blood, and because that blood is applied at the doorpost, now that angel of death is identifying that blood and knows that God's protection is over this house. அந்த இடத்துல சங்கார தூதன் அந்த வாசல் படியை பார்க்கும் பொழுது, அந்த கதவை பார்க்கும் பொழுது அங்க தேவனை பார்க்கிறான். அந்த ரத்தத்தை பார்க்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு இந்த வீட்டுக்கு இருக்கிறது, தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வீட்டை அவன் கடந்து போகிறான். And that is when he passes over to the next house, and as he sees, if there was no blood, he is entering into that house and that firstborn is dead. அதுக்கு அடுத்த வீட்டுக்கு அவன் செல்லும் பொழுது அப்படியாக அந்த ரத்தம் எந்த கதவுகள்ல இல்லையோ அந்த வீட்டுக்குள்ளாக அந்த சங்கார தூதன் உள்ள சென்று அந்த முதற் பேரான பையனை அந்த இடத்துல கொலை செய்யப்படுகிறார். So this Passover was crossing over or threshold covenant. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது கடந்து போகிற ஒரு உடன்படிக்கையாகவும், வாசற்படி உடன்படிக்கை அப்படின்னு தான் சொல்லணும், வாசற்படி நிலைக்கால்களின் உடன்படிக்கை. Yeah. So because the covenant was made at the threshing floor. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை எந்த இடத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாசற்படியில தான் நடக்கிறது. And the blood covenant that was given to Abraham, we recently learnt about it. That blood covenant is coming through every generations where God was faithful. அந்த ஆபிரகாமுக்கு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை இப்போ சமீபத்தில் தான் நாம் அதை அறிந்து கொண்டோம். அது ஒவ்வொரு சந்ததிக்கும் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Right? So this is the importance of the threshing floor, where God's protection was there at the door, and so the enemy could not come in. அதுதான் அந்த வாசற்படியின் உடன்படிக்கை சொல்லும்போது அந்த வாசற்படியில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது எதிரியானவன் உள்ளே நுழைய முடியாது. Right? And you remember Jesus said that he has the right to lay down his own life. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, தேவகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அந்த வாழ்க்கையை ஜீவனை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும். So Jesus himself, it was not just God the Father's plan that he must send the Son. Jesus himself accepted that he must come and die for his people.
அங்கு பிதாவானவர் சொல்லியதற்காக குமாரன் வந்தார் என்பது அல்ல, இயேசு கிறிஸ்துவே மனமுவந்து தன்னுடைய வாழ்க்கையை ஜனங்களுக்காக அவர் விட்டு கொடுத்தார். That is why Jesus said that in John, right? He said, I have the right to lay down my life and to take it also. Nobody has the right. அதனால தான் யோவான்ல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று. So God the Father maintained that blood covenant which he promised Abraham. I will explain that tomorrow, how he fulfilled by sending his own son Jesus Christ to die. You and I must have died. Abraham's sons after his generations must have died, but he chose the Passover lamb and he himself became the Passover lamb. அங்கு பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாமோடு தேவன் செய்கிற அந்த இரத்த உடன்படிக்கையில் ஆபிரகாமும் அவருடைய சந்ததிகளும் மரித்திருக்க வேண்டும், இல்லை நாம் மரித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதை எடுத்துக்கொண்டு அந்த காரியங்களை அந்த உடன்படிக்கையை செய்து நிறைவேற்றி முடிக்கிறார். Just imagine when Jesus came to this earth, he knew all about this feast and he orchestrated his own life, his itinerary, as we talk about the plan, even as he entered each and every day until the Passover. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது இந்த பண்டிகைகளை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அதற்கேற்றார் போல தன்னுடைய திட்டங்களை அவர் வழிவகுத்து கொண்டார். Yeah. He knew when he must enter Jerusalem. எப்போ எருசலேமுக்குள்ள நுழையணும், He knew when to die. எப்பொழுது மரிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். He knew when to give up his spirit. தன்னுடைய ஆவியை எப்பொழுது பிதாவினிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். Everything is perfectly timed. எல்லாமே பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல அங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. So as I said earlier, the month, the day, the date and the time are all important in God's calendar. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்ல, கர்த்தருடைய அந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா மாதங்களோ நாட்களோ ஒவ்வொன்றுமே அது முக்கியமானதாக இருக்கிறது. Right, so tomorrow we will continue our class, more about the Passover. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து இன்னும் அதிகமான காரியங்களை நாளைய தின வகுப்புல நம்ம அறிந்து கொள்ளலாம்.